வணக்கம், வெல்கம் டு டிடிடி. இன்றைக்கி நம்ம சேனலில் பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆந்திரா ஃபேமஸ். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி. இதை முழுவதும் பச்சை பயிரில் செய்ய போகிறோம். மற்ற பருப்புக்களை விட பச்சை பயிறு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். வாய்வு தன்மை ரொம்ப கம்மி. இந்த தோசை கிறிஸ்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பச்சை பயிரில் ஹை குவாலிட்டியான ப்ரோட்டீன், அயர்ன், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபோலேட், ஃபைபர்னு எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது. அதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட தயங்காமல் சாப்பிடலாம். பிசிஓடி, தைராய்டு, வெயிட்டை லூஸ் பண்ண நினைக்கிறவங்க, ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறவங்கன்னு எல்லாருக்கும் ஏற்ற ரெசிபி இது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சை பயிறு, ஒரு கப்போடைய அளவு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ. 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்த்துக்கிட்டா தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைங்க. நைட்டே கூட ஊற போட்டு காலையில் செய்யலாம். ஒரு 12 மணி நேரம் கூட இந்த பருப்பு ஊறலாம். 4 மணி நேரத்துலேயே நல்லா இப்படி ஊறி இருக்குது. ஊற வச்ச தண்ணியை வடிச்சுக்கோங்க. ஊற வச்சிருக்க பச்சை பயிரையும் அரிசியையும் ஒரு மிக்சியில் சேர்த்து 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். வாசனை பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைக்கணும். அதிகம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி ஒரு வெங்காயம், 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். பெசரட்டுக்கு மாவை புளிக்க வைக்க வேணாம். வெளியிலேயே வச்சுருந்தா ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கூட ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது ஒரு கல் சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக ஊற்ற வரும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருந்தாலும் தோசை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதே மாதிரி ஈஸியாக திருப்பவும் முடியும், ஒட்டாது. எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா இந்த தோசையை திருப்பி போட மாட்டோம். பெசரட்டு வெந்துருச்சு. இப்போது ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் லைட்டாக போட்டால் போதும். கொத்தமல்லி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படியே இதை மடித்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த தோசையை திருப்பி போட வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. நீங்கள் எந்த கல் யூஸ் பண்ணாலும் தோசை ஒட்டாது. ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ஈஸி, தோசை எடுக்கிறதும் ஈஸி. இந்த தோசை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு இஞ்சி சட்னி தான் காம்பினேஷன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனாலும் மிளகா பொடி, தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னின்னு எல்லாம் இதுக்கு செட் ஆகும். ஆனாலும் முழுசாக பச்சை பயிரில் செய்கிறதுனால அதனுடைய வாய்வு தன்மை, அப்புறமா குளிர்ச்சி, அதை போக்குறதுக்கு தான் இந்த இஞ்சி சட்னி காம்பினேஷன். இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு பாதி வறுபட்டதுக்கப்புறமா தான் தனியா சேர்க்கணும். தனியாவை 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். 25 கிராம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 மிளகாய் சேர்க்குறேன். ஆந்திராவில் இஞ்சியும் காஞ்ச மிளகாயும் ஈக்குவலாக தான் எடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ காரம் வேணான்னு நான் 2 சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சிக்கு ஈக்குவலாக மிளகாயும் 25 கிராம் எடுத்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்பவும் காரம் அதிகமாக இருக்கும். இஞ்சினால் வரக்கூடிய நன்மைகளை விட இந்த மிளகானால் ரொம்ப அதிக தொந்தரவுகள் தான் வரும். அதனால தான் காரத்துக்காக ஜஸ்ட் ஒரு 2 மிளகாய் சேர்த்தோம்.
நல்லா எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம், அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக சட்னி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைஜஸ்ட் ஆகி நல்லா பசி எடுக்கும் இந்த சட்னியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் செட் ஆகும். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.